ஒரு சாதாரண குடிமகன் வெறும் 7,390 ரூபாய் மின்சார கட்டணத்தை கட்ட தவறினால் அடுத்த கணமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த நாட்டில் 26,82,000 ரூபாய் நிலுவையில் இருந்தும் ராஜபக்சவின் வீட்டுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டது எப்படி? நாங்கள் எந்த ஊழலையும் செய்யவில்லை என்று மேடைகளில் ராஜபக்சர்கள் முழங்கினாலும் கிறிஸ் வழக்கு முதல் துறைமுகத்தில் வந்திறங்கிய கோடி ரூபாய் பெறுமதியான பந்தய கார்கள் வரை நாமல் ராஜபக்சவின் பின்னணியில் வெளிவரும் அதிர்ச்சி உண்மைகள் என்ன? அதிகாரம் என்பது சலுகைகளுக்கான மோசடிகளுக்கான உரிமம் என நினைத்த பிரபுத்துவ மனப்பான்மைக்கும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற தற்போதைய திசைகாட்டி அரசாங்கத்தின் அதிரடி விசாரணைகளுக்கும் இடையிலான மோதல் என்ன? இந்த வீடியோவில் அதை பற்றி விலாவரியாக பார்க்க போகிறோம். நாமல் ராஜபக்சவை சூழும் சட்ட சிக்கல்களில் முதன்மையானது கிறிஸ் வழக்கு. கொழும்பு கோட்டை பகுதியில் பிரம்மாண்ட அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்க வந்த இந்திய நிறுவனமான கிறிஸ் அமைப்பிடமிருந்து ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி 70 மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக நாமல் ராஜபக்ச மீது சட்டமா அதிபரால் வழக்கு தொடரப்பட்டது. சந்தேகத்திற்குரிய இந்த நிதி எந்த கணக்குகள் ஊடாக பரிமாறப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை அதிகாரிகள் திரட்டியிருக்கிறார்கள். அதேபோல 2019 செப்டம்பரில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வீரகெட்டிய இல்லத்தில் நடைபெற்ற நாமல் ராஜபக்சவின் திருமண விழாவிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு மின்விளக்குகள் மற்றும் மின்சார வசதிகளுக்காக 26,82,246 ரூபாய் கட்டணம் செலுத்தப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதி செய்ய இம்மனுவை வரும் டிசம்பர் 4ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மக்கள் பணத்தில் கை வைப்பதை பிரபுத்துவ வாரிசுகள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. கண்டி தலதா மாளிகையை சுற்றியுள்ள வீதியை மூடிவிட்டு அதில் கார் ஓட்டப்பந்தயம் நடத்தியது அன்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வெறும் 48 மாதங்களே ஆகியிருந்த மாத சம்பளமும் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே பெற்ற நாமலின் கால்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 2012 டிசம்பரில் 983 லட்சம் ரூபாய் பெறுமதியான 19 ஓட்டப்பந்தய கார்களை கொழும்பு துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்தது. இவ்வளவு பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? 2010ஆம் ஆண்டில் வாங்கப்பட்ட 2010 ஃபோர்ட் மஸ்டாங் ஷெல்பை GT 500 எனும் அதிசொகுசு காரையும் நிதி மோசடி விசாரணை பிரிவினர் கைப்பற்றி விசாரித்திருந்தனர். තම බහරයට ගැනීමෙන් අනතුරුව පොලිස් මූල්‍ය අපරාධ විමර්ශන කොට්ටාසය ඒ සම්බන්ධයෙන් කඩුවෙල මහේස්ත්‍රාත් අධිකරණයට කරුණු වාර්තා කළ අතර එහිදී මෝටර් රථය සහ එහි හිමිකාරීත්වය සම්බන්ධයෙන් විමර්ශන සිදු කිරීම සඳහා අධිකරණය FCIDයට අවසර ලබා දුන්නා. ඒ අනුව පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නාමල් රාජපක්ෂ මහතාගෙන් මෙන්ම මෝටර් රථයේ නව හිමිකරුගෙන්ද මූල්‍ය අපරාධ විමර්ශන කොට්ටාසය ප්‍රකාශ සටහන් කරගත් අතර නාමල් රාජපක්ෂ මහතා සඳහන් කර තිබුණේ තමාට හිමි වූ බදු රහිත වාහන බලපත්‍රයෙන් තමා මෙම මෝටර් රථය මිලදීගත් බවයි. இது மட்டுமா? குளிரூட்டப்பட்ட தனியறையில் இருந்து துறைசார் நிபுணர்களின் உதவியுடன் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி தேர்வுகளை எழுதியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் පොඩි වුණාට පැටිය වුණා පටන් ගත්ත ගේම නීති විද්‍යාලේ එක්සෑම් පාස් කරේ කොහමද? පුළුවන් නම් කියනවා නීති විද්‍යාලේ එකක් පුළුවන් නම් කියනවා හොරගම් කරා විතරක් නෙමෙයි එක්සෑම් හොරගම් කරා විභාගෙට ඉඳගත්තේ AC කාමරයක ටුට්ටු දෙක ලැජ්ජ නීතිපතිවරයෙක් වෙන්න ලෝයර් වෙන්න ඒ හින්දා කාඩ්කුඩු කරලා ඉඳ ගන්න මල්ලි. அதுபோல போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள உலக கும்பலுடன் நாமல் ராஜபக்சவுக்கு தொடர்பு இருப்பதாக புகைப்பட ஆதாரங்களையும் காட்டி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குற்றம் சாட்டியிருந்தார். මේ ඡායාරූපයේ සිටින්නේ කවුද කියලා බලන්න. මේ නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා සභාවක් අමතනවා. මේ ළඟින් ඉන්නේ කවුද? ජුලම්පිටියේ අමර නැමැති පාතාල මැරයා. මෙන්න මන්ත්‍රීතුමා බලන්න. கடந்த காலத்தில் மன்னர் மனப்பான்மையுடன் மறைக்கப்பட்ட இத்தகைய செயல்கள் அனைத்தும் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. தற்போதைய திசைகாட்டி அரசாங்கத்தின் கீழ் பாரபட்சமற்ற சுயாதீன விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்களுக்கு ஒரு சட்டம், மன்னர்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது என்பதும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதும் உறுதியாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது.
அதிகாரத்தில் இருந்தவரை மக்கள் பணத்தை அப்பன் வீட்டு சொத்து போல நினைத்து செலவு பண்ணியவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கதையெல்லாம் இப்போது காலாவதியாகிவிட்டது. இனி சட்டம் என்ன சொல்கிறதோ அதைதான் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் செய்ய வேண்டும். அதன்படிதான் நடக்க வேண்டும். இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.